இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விழுப்புரம் அருகே பில்லூர் தரைப்பாலம் வெள்ளத்தில் உடைந்து தண்ணீரில் மூழ்கியதால் அப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கலிஃபத்துல்லா வழங்கிட கேட்கலாம். கலிஃபத்துல்லா வணக்கம், மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது பெஞ்சல் புயலாக மாறி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கரையை கடந்தது. இதன் காரணமாக கடந்த 3 நாட்களாக கனமழையானது விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்டது. இந்த நிலையில் விழுப்புரம் அருகே உள்ள பில்லூர் கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கிராமத்திற்கு விழுப்புரத்திலிருந்து செல்லும் பிரதான சாலையில் அமைந்திருந்த தரைப்பாலம் உடைந்து போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கிராமத்தின் வழியாக செல்லக்கூடிய சேதனூர், குச்சிப்பாளையம், அர்த்தமங்கலம், தலனூர், பீடகம், முக்கியமான பகுதியான பன்ருட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மிகுந்த அவதி அடைந்து வந்தனர். இந்த நிலையில் இந்த தரைப்பாலத்தை உயர்மட்ட பாலமாக அமைக்கும் பணியின் போது தற்போது பெய்து வரும் பருவமழையினால் தற்காலில் அமைக்கப்பட்டிருந்த தரைப்பாலம் உடைந்து சாலையில் மழைநீர் ஆர்ப்பரித்து ஓடியது. இதனால் இந்த வருடமும் பில்லூர் கிராம மக்கள் அதனை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சேர்ந்த அவதி அடைந்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் நிர்வாகம் சார்பாக பணிகளை துவக்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.